ஜெய் ஹிந்த். செய்யுன் ராணுவ பயிற்சி மையம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில், அதாவது சிஐஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு உண்டான வேக்கன்சி வந்து அறிவிக்க இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5/3/2025 டு 3/4/2025 இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. தென் 4ஆம் மாதம் 3ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்காக என்னென்ன யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 ஓப்பனில் ஆகுது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ட்ரேடு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான். ஸோ ட்ரேட்னா எது? குக்கு, ஹவுஸ் கீப்பிங்கு இந்த மாதிரி நிறைய ட்ரேட் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம சதர்ன் ரீஜனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ சவுத் ஜோனில் இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஜாப். உங்களுக்கு ஒரு நல்ல வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 21,700 டு 69,100. ஸோ உங்களுக்கு நார்மலாக சிஎஸ்எஃப்ல ஒரு ஜிடி லெவலில் டியூட்டி போனால் அதே சேம் பே ஸ்கேல் தான் வந்து இதுலேயும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே பிஇடி இருக்கும். தென் பிஇடி முடிஞ்சோடனே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், தென் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டர் ஓஎம்ஆர் பேஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு டைம் இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. தென் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இது டைரெக்டாக சிஎஸ்எஃப்லேயே உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ட்ரேட்ஸ்லாம் என்னென்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக இதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கம்பல்சரி நேஷனாலிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து செக்டார் வைஸ், ட்ரேட் வைஸ் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் குக் நான் ஃபஸ்ட்டு இது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேல் வந்து 400 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் 44 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 444. இஎஸ்எம் அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் 49 வேகன்சி. டோட்டலாக 493 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கான்ஸ்டபிள் காப்லர், கான்ஸ்டபிள் டெய்லர், கான்ஸ்டபிள் பார்பர், கான்ஸ்டபிள் வாஷர்மேன், கான்ஸ்டபிள் ஸ்வீப்பர், கான்ஸ்டபிள் பெயிண்டர், கான்ஸ்டபிள் கார்பெண்டர், கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியன், கான்ஸ்டபிள் மேலி, கான்ஸ்டபிள் வெல்டர், கான்ஸ்டபிள் சார்ஜ் மெக், தென் கான்ஸ்டபிள் எம்பி அட்டெண்டன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் அட்டன் பண்ணலாம்? மேல், ஃபீமேல் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு உண்டான வேகன்சியை வந்து லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1161 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து அலாட் பண்ணுறாங்க? தென் கேட்டகரி வைஸ் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு, ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் கேஸ்ட், தென் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க தெளிவாக வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். தென் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கேண்டிடேட்ஸ், மேல் டேரக்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அன்ரிசர்வ்டில் எவ்வளோ, எஸ்சியில் எவ்வளோ, எஸ்டியில் எவ்வளோ, ஓபிசியில் எவ்வளோ, இடபிள்யூஎஸில் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரியுமே அவங்க கொடுத்துருக்காங்க. தென் இந்த ட்ரேடுக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் வெல் அண்ட் குட். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எலக்ட்ரிஷியன், வெல்டர் இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வச்சிங்க அப்போ நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். ட்ரேட் டெஸ்ட் வந்து நீங்கள் நடத்தும்போது நல்லா பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்லேயும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் முக்கியமான விஷயம் என்னென்னா, டேட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை மேக்ஸிமம் நம்ம நார்மல் ஸ்கின் மாதிரி கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேட்டூ வந்து எல்லாமே யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸில் நிறைய பேர் வராங்க. இப்போது நிறைய டேட்டூ யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டேட்டூ யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். தென் வேகன்சிஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குக்குக்கு எவ்வளோ வேகன்சி, காப்லருக்கு எவ்வளோ வேகன்சி, இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் வேகன்சி யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ₹100 கொடுத்துருக்காங்க. தென் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு பிஇடி, பிஎஸ்டி, டாக்குமெண்டேஷன், தென் ட்ரேட் டெஸ்ட், தென் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி
கிரைட்டீரியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கில் ட்ரேட் ஆன் பிஃபோர் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பார்பர், தென் பூட் மேக்கர் ஆர் காப்லர், டெய்லர், குக், கார்பெண்டர், மேலி, பெயிண்டர், சார்ஜ் மெக்கானிக், வாஷர்மேன், வெல்டர், எலக்ட்ரிஷியன் அண்ட் மோட்டார் பம்ப் அட்டெண்டர், இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் ட்ரெயின்ட் பர்சனல் வில் பி ப்ரிஃபர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. தென் அன்ஸ்கில் ட்ரேட்ஸ்னால் அது வந்து ஸ்வீப்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து இது பண்ணிவிடுவாங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு வந்து இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கு 10th பாஸ் பண்ணி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ட்ரேடில் குக்கோ, டெய்லரோ, கார்பெண்டரோ இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் இருந்தீங்கனாலும் வெல் அண்ட் குட். தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஆர் பார்ன் பிட்வீன் இயர்லியர் தென் 2/8/2002லேருந்து 1/8/2007க்குள்ளே பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரிக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஷெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைபுக்கு அப் டு 5 இயர்ஸ் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வாரில் சில்ட்ரன்ஸ் அண்ட் டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர் விக்டம் இன் கில்ட் இன் 1984 ரியாட்ஸ் அண்ட் கம்யூனல் ரியாட்ஸில் 2002 குஜராத்தில் நடந்ததுக்கு 5 இயர்ஸ், தென் 8 இயர்ஸ், 10 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஹைட்டு கம்பல்சரி 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அன்ரிசர்வ், எஸ்சி, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. தென் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்பல்சரி 157 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சதர்ன் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லக்ஷதீப், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா இதெல்லாம் சதர்ன் செக்டாரில் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாருக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. பெசன்ட் நகர் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்க சென்னையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் பேராமிலிட்ரி ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக வாய்ப்பை பயன்படுத்தி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 5ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. சரி, அப்போ ஓப்பன் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுப்போம். தென் நீங்கள் வந்து கம்பல்சரி உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே என்னென்ன சைஸில் இருக்கணும், அப்லோடிங் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் பற்றி நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ மேலும் உங்களோட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜெய் ஹிந்த். இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.